பவர் பாப்பர் என்னது, இவனை ஏற்றிட்டு வந்த பெரிய கரைச்சலா பேத்துட்டு என்னது என்று இனி அவர் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடி வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க போட்டுவாங்க அனுப்பி போட்டு நீங்க நிக்கிறீங்க தானே, உங்களுக்கு அது அல்லாஹ் கௌரவம் தருவான். உங்களுக்கு தர வேண்டிய டைம்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை தந்துருவான். இது என்னத்துக்குன்னா டக்குன்னு யாரா நிப்பட்டி ஏத்திட்டு பக்கத்துல ஒரு பார்வை பாத்தீங்கன்னா நாங்கள் போறோம் நிப்பட்டி ஏத்திடுவாங்களே நம்மளே எண்டத்தை மற்றவனுக்கு காட்டுறதுக்காக ஒரு பார்வை. ரைட்டா, யாராவது நம்ம ஒரு வாகனத்தில் போகல முன்னால் நின்றாருன்னா அவரை எப்படியாவது காட்ட பார்க்குறேன் நம்ம வாகனத்தில் போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமோ, அவனுக்கு உங்களோட இறக்கும். சும்மா வாகனத்துக்கு ஆசைப்பட்டுக்கிறான், நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் உனக்கு ஆசை இருக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவாண்ட எண்ணம் இருக்கணும், அவனுக்கு வழங்கணும். நம்மளுக்கு வந்து என்னது, அல்லாஹ் தருவாண்ட ஆசை இருக்குதே ஒழிய அவன்ட இவன்ட சொத்துலாம் எனக்கு என்னது ஆசை இல்லை என்றது விளங்கணும். அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். ஆனால் இந்த பெருமையை தேடுகின்ற ஏழைகள் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க மாட்டான். இது ஒன்று ரெண்டு உதாரணம், சமூகத்தில் இது மாதிரி நிறைய என்ன செய்து இருக்கத்தான் செய்து. சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே, இஸ்லாமிய ஆட்சி இருந்து அல் முபாய்ய லித்துன்யா, இந்த உலகத்திற்காக பையத்து செய்தவர்கள், ஒப்பந்தம் கொடுத்தவர்கள். ஒரு இஸ்லாமிய கலீஃபா உருவாகிறாரு, இவர் பையத்து செய்றாரு, நான் உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்கிறேன். இவரோட உள்ளத்துக்குள்ள நோக்கம் என்ன தெரியுமா, நல்ல கனிமத்து கிடைக்கும், யுத்தங்கள் நடக்கும், கிடைச்சா உடனடியாக என்ன செஞ்சிடணும், நான் பையத்து செஞ்சுட்ட காரணம் காட்டி எனக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிடணும் எடுத்துடணும். வரலையா அவர் எந்த பொறுப்புலையும் போய் கலந்து கொள்ளல, ஜிஹாது கூப்பிட்டாலும் போறல, தொலை கூப்பிட்டாலும் போறல, அங்க கூப்பிட்டாலும் போற, எந்த வேலைக்கும் போறல, நோக்கம் வேற. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 2672வது இலக்கம், அல்லாஹு தஆலா 3 பேரை சொல்லிட்டு, வரஜுலுன் பாயஅ ரஜுலன், ஒரு மனிதர் பையத்து செய்கிறார் ஒரு கலீஃபாவுக்கு, லா யுபாயிஹு இல்லா லிதுன்யா, அவருக்கு பையத்து செய்ற நோக்கமே இவர் என்னது, உலகம்தான். மார்க்கத்தை பாதுகாக்கணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், இஸ்லாமிய உடன்படிக்கை, இந்த புனித எண்ணங்கள் எல்லாம் இல்லை, உலகத்துக்காக என்ன செய்யறாரு, பையத்து செய்கிறார். ஃபஇன் அஅதாஹு மா யுரீத், இவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுத்தார் என்று சொன்னா பையத்தால என்னது, பையத்தை திருப்தியா தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்தில் வஃபாலஹு, அதாவது வஃபாலஹு மா யுரீத் வஃபாலஹு, அவருடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாரு. வைல்லா லம் யஃபிலஹு, ஒப்பந்தத்துக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட எதுவும் கிடைக்கல என்று சொன்னால், சொத்து பங்கீட்டுல இவருக்கு எதுவும் கிடைக்கல என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டாரு, அவர்களோடு பண்ணின ஒப்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டாரு, முரண்பட பார்ப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது இஸ்லாமிய ஆட்சி வந்தா இட பெருமதி வழங்கும். இஸ்லாமிய ஆட்சி வந்தா ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொத்து இருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சாப்பாடு எனது இஸ்லாமிய அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்குரிய செலவு சித்தாயங்கள் இஸ்லாமிய ஆட்சி பொறுப்பெடுத்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல பையத்து செய்யறதுக்கு என்ன செய்யும், நிறைய விருப்பம் வரும், எல்லாம் ஃப்ரீ தானே, நிறைய ஃப்ரீ வரும். வணங்கிட்டா ஒரு இஸ்லாமிய யுத்தம் நடந்த கனிமத்து சொத்துக்கள் நாட்டில் பங்கிடப்படும், யுத்த கைதிகளுக்கு யுத்த வீரர்களுக்கு பங்கிடப்படுவதை போன்று நாட்டில் பங்கிடப்படும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யும், இந்த பையத்து வச்சு தேடுவாங்க. முனாஃபிக்கீன்கள் ரசூலுல்லாஹ்களோடு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்களோட உடன்படிக்கை செஞ்சு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செலவழி ஏழைகளுக்கு நல்லா கொடுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா முனாஃபிக்கீன்கள், அல்லாவே ரிஸ்க் கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாங்க கொடுக்கணும்னு கேட்டா, அல்லாவே ரிஸ்க் கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும், கேள்வி நியாயமா இல்லையா? ஏழைகள் இருக்குதானே, அவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கலே, இப்ப நாங்க இடத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டா எவ்வளவு மோசமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு நிஃபாக் நயவாஞ்ச கத்தனத்துல நியாயமா இருக்குது, ஒரு மோசமான ஒரு கேள்வி. என்ன காரணம், உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட இருப்பேன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறது, இந்த மாதிரி கேள்வியை கேட்டு அப்செட் ஆகிக்கிறது. அதே போல ஜக்காத்துடைய ஈச்சம்பழங்களை கொண்டு கொழுக சொன்னா எது புஷ் அடிச்சு போகுமோ, எது ஒரு கிழமையில முடிஞ்சிருமோ, அந்த மாதிரி கடைசியா மிஞ்சத்தை என்ன செய்யறது, வாழைப்பழத்துல எல்லாத்தையும் பிச்சு போட்டு கடைசி 5-6 மியுமே அந்த அந்த கொலையை கொண்டு என்ன செய்யறது, கொழுகி விடுறது. இதெல்லாம் என்னது, இஸ்லாமிய ஆட்சியில உடன்படிக்கை பண்ணிடுறது. ஆனா நோக்கமெல்லாம் எப்படி, உள்நோக்கம் தான். தனக்கு கிடைச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கனிமத்துல வெற்றி பெற்றாங்கன்னா முனாஃபிக்கீன்கள் முன்சப்புக்கு வந்துருவாங்க. என்னது, உங்களோட தான் நாங்களும் இருந்தோம், நாங்களும் உங்களோட தானே வாழ்றோம், உங்களோட தானே உடன்படிக்கை செஞ்சோம். ஜிஹாதுல ஏதாவது தோல்வி கேள்வி என்று வந்துட்டா என்னது, சொன்னம் தானே போவானான்னு கேட்டீங்களான்றுவாங்க. அல்லாஹு தாலா சொல்றான், இது நயவஞ்சகருடைய பண்பு. இந்த மாதிரி பையத்து செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக 11வது நபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு அதாவது வயது போன காலத்தில் விபச்சாரம் செய்கின்றவர் ஹதீஸை நான் சொல்லல, அது வந்து முஸ்லிம்ல 186வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கடைசியாக 11வது நபர், சுனனுல் குப்ரா 9135வது இலக்கம், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹு இலா இம்ரஅத்தின் லா தஷ்குரு லி ஸௌஜிஹா வ ஹிய லா தஸ்தக்னி அன்ஹு. எந்த பெண்கள் எல்லாம் தனது கணவனின் பக்கம் தேவை இருந்தும் கணவனை சார்ந்துதான் பொருளாதாரத்தை வாழ வேண்டியிருக்கிறது என்று தெரிந்தும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கொண்டும் எடுத்துக்கொண்டும் அவருக்கு நன்றி இல்லாமல் வாழுகின்ற பெண்களையும் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட மனைவிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான். சில மனைவிமார் இருப்பாங்க, அவங்களுக்கு சொத்து இருக்கும், சோகம் இருக்கும், செலவுக்கெல்லாம் வழியெல்லாம் இருக்கும். அவ அந்த அடிப்படையில் என்ன செய்வா? நன்றி இல்லாத லெவலில் நடந்தான்னு வைக்கல, நன்றி இல்லாத நடக்கிற கூடாது. எந்த லெவலில் இருந்தாலும் பார்க்க மாட்டான் லிஸ்டுக்குள்ள அவ வரமாட்டான். ஆனா இவ டெய்லி என்னது, காலை சாப்பாட்டுக்கும் கணவன்ட்ட தான் கேட்பா, பகல் சாப்பாட்டுக்கு கணவன்ட்ட தான் கேட்பா, இரவு சாப்பாட்டுக்கு கணவன்ட்ட தான், பிள்ளைக்கு உடுப்பும் கணவனை சார்ந்துதான், வீட்டு கரண்ட் பில்லும் கணவனை சார்ந்துதான். ஆனா ஒன்னும் தாரீங்க இல்லைன்னு சொல்றது. எப்படி? என்னதான் நீங்க வீட்டுக்கு செய்றீங்க, எல்லாமே உங்களோட வீட்டுக்கே செஞ்சு முடிச்சிடுறீங்க. வணங்கிட்டா? இந்த மாதிரி நன்றி இல்லாத வார்த்தைகள் சொல்லுகின்ற தனக்கு கணவன் பக்கம் தேவையும் இருக்குது, அதே நேரத்தில் என்னது, அவருக்கு நன்றியாக நடந்து கொள்வதும் இல்லை. இப்படிப்பட்ட பெண்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான். இது பெண்களுக்கு மிக கஷ்டமான ஒரு காரியம். விளங்கிட்டா? பெண்களுக்கு மிக கஷ்டமான ஒரு காரியம். காரணம் என்ன என்று சொன்னால், கணவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்க்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை. எப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்கக்கூடிய சூழல்களில் அவர்கள் இல்லை. எத்தனையோ கணவன்மார் கண்ணீர் வடிச்சிட்டு தான் வீட்டுக்கு சந்தோஷமா வருவார்கள், வேதனைகளை சுமந்துட்டு தான் சந்தோஷமா வருவார்கள். அதாவது மனைவி சொல்லிருப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் உடுப்பு வாங்க வேண்டியிருக்குது, போன பெருநாளுக்கு உடுப்பு வாங்கல, அந்த முந்தின பெருநாளைக்கு வாங்கலை, இப்போ கல்யாணம் அதெல்லாம் சேர்த்து வருது, உடுப்பு வாங்க வேண்டியிருக்குது மனசில் வச்சுட்டு இருப்பான். அல்லது ஒரு மருந்து வாங்க வேண்டியிருக்குது, 2-3 நாளாக சுகம் இல்லாமல் இருக்குது. இவர் கடையில் வேலை செய்கிறவனா இருப்பான், வீட்டில் சண்டை பிடிச்சி தான் போவான், நான் நினச்சா தான் தருவேன், என்ன இல்லாட்டி தரமாட்டேன்ட்டு தான் போவான். உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும், எப்படியாவது பணத்தை எடுத்து கொடுத்துருவோன்னு தான் இருப்பான். அப்போ சம்பளம் வாங்குற டேட் வளமையா 28 வைங்களேன், பொஸ்ட்டு 20 டைமில் 20ஆம் தேதி கேட்கலுமா, தடமாற வேண்டி வரும். அந்த டைமில் பேத்தவன் அந்த பொஸ்ஸுக்கு முன்கால நின்று தண்ட மானத்தை விட்டு, கௌரவத்தை விட்டு, மரியாதை விட்டு, நெளிஞ்சி முன்னுரை போட்டு பின்னுரை போடக்கூட அவன் கல்வி என்ன செஞ்சிடும், எல்லாம் உடஞ்சி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவர் பாப்பர் என்னது, சரி சரி வேலை முடியக்குள்ள வாண்டுவார், மறுபடியும் வேலை முடியக்குள்ள உங்களுக்கு என்ன அப்படி பெரிய என்ன செலவு தான் கேட்பாங்க, உங்களுக்கு அப்படி பெரிய என்ன செலவு, என்ன பெரிய வாகனமா வச்சுக்கிறீங்க, எந்த 20ஆம் தேதிக்குள்ள வாரீங்க, 25,000 சம்பளம் எடுக்கிறீங்க தானே, 20,000 உன்ட சம்பளத்தை கேட்டா குடு அப்படி செய்ய மாட்டான். 20,000 எடுக்கிறீங்க தானே, 10,000 எடுக்கிறீங்க தானே, இப்போ கேட்பாரு ஒரு 3,000, சரி பிடிந்தா 800 ரூபா, மற்றெல்லாம் சொன்னீங்க இல்லை எனக்கு கொஞ்சம் போதா போ அப்படின்றார். இப்போ என்ன செய்வான், திருப்பி பேசணும் அவன். ஆனால் தனக்கு வேலை இல்லாமல் போயிடும், எனக்கு கீழே ஒரு மனைவி வைக்கிறா, எனக்கு கீழே ஒரு புள்ள வைக்குது என்றதால அடக்கி கண்டு விட்டுக்கு வரும். யார் ஆறுதல் கொடுக்கணும்? இப்போ வீட்டுக்கு 800 ரூபாய்க்கு ட்ரை ஒன்று பண்ணினானா இல்லையா, அவ யார் ஆறுதல் கொடுக்கணும்? மனைவி பார்த்துட்டிப்பா, இவ்வளோதான் கிடையாது, நீங்களே வச்சுக்கங்க. அவன் என்னது, நீங்களே வச்சுக்க இந்த 800 ரூபாவை. இவன் எங்க போறது, இவன் என்ன செய்வான்? அதுக்கு தான் வீட்டுல கிளாஸ்ல பாக்குறது, விளங்கிட்டா? கிளாஸ் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஒரு கை பார்க்கறது என்னதுக்கு, இதுக்காக வேண்டிய. அவன் இப்ப ஆத்திரத்தை அவனுக்கு யார்கிட்ட போய் கொட்ட, யார்கிட்ட போய் அந்த கவலையை சொல்ல, மனைவி என்ன செய்யறா, நாங்க வச்சுக்கங்கன்றா. இந்த மாதிரி பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹ். அந்த பெண்கள் என்ன செய்யணும், அவருக்கு கணவன் தன் வீட்டில் பெரும்பாலும் கணவன்மார் எப்படி வாங்க, தங்களுக்கு முந்தி பிள்ளைக்கு தான் உடுப்பு வாங்குவாங்க, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு முன்னாடி மனைவிக்கு தான் உடுப்பு வாங்குவாங்க, வீட்டை தான் முதலாக கவனிப்பாங்க, கடைசியாக தான் என்ன செய்வார், அவர் நிற்பார். இந்த லெவலில் தான் குடும்ப வாழ்க்கையில் 100% இருப்பாங்க. அப்போ இவன் என்ன நினைக்கணும், இவன் தனக்காக வேண்டி தானே வாழ்றான், தனக்காக வேண்டி தான் வாழ்றான் அப்படி என்று நினைச்சு நன்றியோட நடக்க பார்க்கணும். ஆனால் என்ன செய்வாங்க, அதை முகத்தில் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அல்லது கணக்கு பார்க்கறது, வீட்டுக்கு போன மாதம் எவ்வளோ கொடுத்தாரு உமா வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு, இதை ஒப்பிட்டு ஒரு சண்டை எடுக்கிறது, விளங்கிட்டா? இது பிள்ளை. நீங்க பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளவு வரணும், அது வந்துச்சா முடிஞ்சது, வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்தனத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான பிரச்சனைகள் பெண்களிடத்தில் நிறைய இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி நிலையில நடக்கக்கூடிய பெண்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான், பார்க்க மாட்டான். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சூழலை வைத்து வாழ்ந்தா வழங்கும் மனசு என்னது வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய அமைப்புல அவங்களோட வாழ்க்கை போகுது. இங்கிருந்து கேட்டு அனுப்புறாங்க, எங்களுக்கு அதை அனுப்புங்க, அவர் வாராரு, இதை அனுப்புங்க, அந்த சுவிங்கத்தை அனுப்புங்க, இதை அனுப்புங்கன்னு மெசேஜ் வரும். அவங்கள யார்கிட்டயா ஒரு 50 ரியாலோ 100 ரியாலோ கடன் வாங்கி அதை அனுப்பிடுவாங்க. இவங்க அமெரிக்கால இந்த சாமம் வர்ற மாதிரி என்ன செய்வாங்க, இங்க பிரிப்பாங்க. அங்க அவன் என்னது
ஒத்தன்ட்ட ஒரு 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 பங்களா ஒரு ஆள்கிட்ட வேலை செஞ்சிருப்பான், அவன் சம்பளத்தை கொடுத்திக்க மாட்டான். இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சிருப்பான், அவன் சம்பளத்தை கொடுத்திக்க மாட்டான். இவங்களுக்கு 8 மாசம் வேலை செஞ்சாங்க தானே, அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவ்வளவு ஒரு ஆள் வந்திருக்கணும், ஒண்ணுமே அனுப்பலையே, எனவே ஒட்டுமொத்தமா ஒரு காரை அனுப்புங்கிற மாதிரி என்ன செய்யறது, ஒரு கேள்வி கேட்டு அனுப்புவார்கள். அந்த டைம்ல அவங்க படுகிற பேர். இதனாலதான் அங்க சிகரெட் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. படத்தோட காலம் போது சவுதியில படத்தோட காலம் போது சிலர் விபச்சாரம் என்ற அளவுக்கு எல்லாம் போறாங்க. என்ன காரணம், இங்கிக்கிற மனைவி தண்ட கணவன் சம்பாதிக்க போய்க்கிறான் உண்மை, ஆனா என்ன செய்யணும், கொஞ்சம் அவன் மனோநிலை உடல்நிலை அவ எப்படி பேத்துட்டு இருப்பான் இடத்த கூடுதலா என்ன செய்யணும், விசாரிக்கணும். இதுகளெல்லாம் இல்லை. இவைகளெல்லாம் என்ன செய்யும், நன்றி இல்லாத பெண்களை, இந்த மாதிரி தேவையற்ற நிலையிலும் தேவை உள்ள நிலையிலும் நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான் என்ற கடுமையான குற்றத்துக்குள் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆக சகோதரர், இது இதை சப்ஜெக்ட். மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு கணவன் வீட்டுல இருக்கிறானே அதுக்குள்ள வராது. இது என்ன நீ போன மாசம் சல்லி அனுப்பல, வெக்கம் இல்லையான்னு கேட்கிறேன். கணவன் கால் பண்ணி கேட்கிறாரு, என்ன நீ போன மாசம் சல்லி அனுப்பல, அவ காரணம் சொல்றா. இதை பார்த்துட்டு இவனுக்கு மனுஷன் என்ன ரோசம் செத்துட்டா, இந்த மாதிரி பெண்களை சொல்லுவாங்க சொல்லல, அவளுக்கு அவள் சம்பாதிக்கிறாள், இவர் கேள்வி கேட்கிறேங்கிறது. ஒழுங்கா அனுப்பணும், அது புள்ளை விட்டுட்டு போயிருவேன், அதான் வேற ஒண்ணும் இல்லை, புள்ளை விட்டுட்டு என்ன செஞ்சிருவேன், போயிருவேன். இப்படி என்ன செய்யறது, அதாவது சில ஊர்கள்ல சில பெண்கள் வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, பார்த்தா தான் அனுப்பின லட்சக்கணக்கான சொத்தை கணவன் வித்து சூதாடி முடிச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு பெண் கிணத்துல வாஞ்சிட்டார், ஈமான் அவ்வளவுதான், கிணத்துல வாஞ்சாச்சு, தலைபேத்து பட்டு மென்டல் ஆயிட்டா. இந்த வரைக்கும் பைத்தியம் தான். ரோடுகள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டு, எந்த பணக்கார காரங்களை கண்டாலும் துப்புவா. என்ன காரணம், தனக்கு தான் அந்த பணத்துல ஒரு வேற மாதிரி ஒரு வெறுப்பும். இப்ப அவன் சரி, அவன் நான் இப்படி செஞ்சுட்டேன்னு வருத்தப்படு, அவன் இன்னொரு கல்யாணம் முடிச்சு புள்ளியோட வைக்கிறான். தண்ட மனைவி தண்ட ஊர்லயே ரோட்ல எல்லாம் அலைகிற காட்சியை பார்த்து நிக்கிற அளவுக்கு சொன்னால், இப்படிப்பட்ட ஜென்மங்களும் உலகத்தில் என்னது இருக்கத்தான் செய்கின்றது. சகோதரர்களை, அவர்களை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லல, கணவனை சார்ந்தே வாழுகின்ற ஒரு மனைவி, அவருடைய செலவினத்திலே வாழுகின்ற மனைவி, அவருடைய செலவுகளை புரிந்து நன்றியோடு நடக்காது விட்டால் அந்த பெண்களையும் அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக சகோதரர்களே, நாளை மறுமையிலே நரகம் என்ற தண்டனை, இன்ன பாவத்துக்கு இன்ன தண்டனை என்ற பட்டியலுக்குள் வர முன்னரையே, எங்களுக்கு இன்ன தண்டனை தான் கிடைக்க போகிற பட்டியலுக்கு வரும் முன்னரையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை பார்க்க மாட்டான் என்ற பட்டியலில் நாங்கள் வந்துவிடக் கூடாது. இந்த மறுமை நாள்ல கொஞ்சம் பேசியாவது என்னது, அல்லாஹ் தாலா எங்களை இறக்கப்படணும் என்கின்ற ஆசை என்ன செய்யணும், என்ன சிறுக்க தவிர மத்த மன்னிப்பான் தானே. அப்ப அல்லாஹ் அப்படி ஒரு ஆசை இருக்கணும். அந்த ஆசைக்கு பிளாக் பண்ற மாதிரியான வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்து விட்டு போகக்கூடாது. ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமான நிம்மதி எது தெரியுமா, வேதனையிலையும் துன்பத்திலையும் கட்டுமையான தீக்காயங்களால் எரிஞ்சுகின்றிருந்தாலும், ஹார்ட் அட்டாக் போன்றவைகள் எரிஞ்சு அதனால உடம்பு பாதிப்படைந்தாலும், கிட்னி போன்றவைகள் வருத்தத்தில் இருந்தாலும், பக்கத்துல 10 பேர் நம்மளை பார்த்து பேசிட்டிருக்கிறான்டா, வேதனையில் ஒரு 10% அது குறைக்கும். வேதனையில ஒரு 10% குறைக்கும். யாருமே இல்லைன்னு வைங்க, வேதனையை கூட்டும். அது இயல்புல என்ன செய்யும், வேதனையை கூட்டும். ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்ககிட்ட கேளுங்க பாப்போம், காலையில 7 மணிக்கு விடுவாங்கன்னு சொன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. வணங்கிட்டானே, எப்படா ஒரு 7 மணி திறந்த உடனேயே பக்கத்துக்கு வருவாங்க, அங்க வருவாங்க, இங்க வர இன்னும் வரல, 5 நிமிஷம் தான் நீங்க லேட் ஆயிப்பீங்க, இன்னும் வரல, இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அவருக்குள்ள வந்தா என்ன தடமாறிக்கிட்டே இருப்பான். வந்தோடனே கேட்பீங்க, ஏன் இவ்வளவு லேட்டு, இப்பதானே திறந்து விட்டாங்கன்னு அவங்க, இப்பதானே திறந்து, எங்க திறந்துட்டு இவங்க எல்லாம் போக போறாங்கன்னு. ஏன், அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த மனுஷனுக்கு, அந்த நோயில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது முடிய அடுத்த நிமிஷம் அவன் என்ன செய்வான், ஹாஸ்பிட்டல் இருந்தவங்கள்ட்ட கேளுங்க, அடுத்த லுகர் எப்ப லுகர், அடுத்த நிமிஷம் எப்போ வருவாங்க, இதான் இருந்துட்டீங்க. மகரிப், இப்படி 3 நேரத்திலே அவன் பக்கத்து ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் என்னது மனசுல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஆறுதல். நாளை மறுமையில அப்படி ஆறுதல் சொல்றதுக்கு நம்மளுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, பிள்ளையும் இல்லை, உறவும் இல்லை, நட்பும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இதுலயும் நம்ம ஹராமாக உழைச்சிருந்தா, யாருக்காக வேண்டி, பிள்ளைக்காக வேண்டி, பொன்னாட்டிக்காக வேண்டி ஹராமாக உழைச்சிருப்பாங்களே, அவங்க வாழணும், அவங்க ஒடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு வேதனை டபுள் மடங்காகவும் இருக்கும் உள்ளத்திலேயே. அட நம்மட வாழ்க்கை மறுமை நாளை நாசமாக்கிட்டோமே இவங்களுக்காக வேண்டி, அவர்களுக்கு பார்த்துல அந்த மனைவியும் அந்த பிள்ளையும் இல்லாம இருக்க கூட அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்மளுக்கு மிஞ்சிக்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளே பார்க்கிறதா. விளங்கிட்டானே, அல்லாஹ் தாலா இரக்கத்தோட நம்மளே பார்க்கிற அந்த பார்வை மட்டும் தான் மிஞ்சிக்குது. அல்லாஹ் தாலாவாக அழைச்சி உன்னை நன்மைகளை பாரு, உன்னை தீமைகளை பாருன்னா, யாரெல்லாம் நான் நன்மை எதுவும் செய்யல, வெறுமனே தீமை தான் செஞ்சுக்கிறேன் என்ற நேரத்தில் ஒரு தட்டை எடுத்து போடுவான். நீ இந்த நேரத்தில் இப்படி ஒரு திக்ர் செஞ்சாய், அந்த நேரத்தில் உன் உள்ளத்துல இருந்த ஈமான் உச்சகட்டத்தில் இருந்துச்சு, அதனால உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டேன். இது பார்வையா இல்லையா,
இது அருள் பார்வையா இல்லையா? அனுப்பிடுவான். எல்லா மக்களையும் பகிரங்கமா விசாரிக்கக்குள்ள திரை போட்டு ஒத்தனை எடுப்பான்லாம். மக்களுக்கு மத்தியில் திரை போட்டு அத்ததுக்கு இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்குதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, முகமெல்லாம் கருத்து கண்டு போகும். அல்லாஹ் தாலா சொல்லுவா, மன்னிச்சுட்டேன், உலகத்துல நீ செஞ்சுட்டு வரக்குள்ள நான் மறைச்சேன், இன்றைக்கு நான்